பிலிப்பைன்ஸ்ல மக்கள் எல்லாரும் பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத செய்தியா சொல்லியிருந்தேன். காரணம் என்ன? ஆயில் பிரைஸ், க்ரூட் ஆயிலுடைய தட்டுப்பாடு. இப்போ அது இந்தியா வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. வணிக சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு காரணமா அதை இனிமே கொடுக்காதீங்க அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கதா செய்தி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து என்ன? வணிகர்கள் போராட்டம் தான். ட்ரம்பினுடைய மகன் போருக்கு செல்கிறாரா அப்படிங்கிறது தொடர்பான கேள்வி அமெரிக்கா முழுவதும் பெரிய அளவிலான ஹேஷ்டேக்ல பரவிக்கிட்டு இருக்கு. நீ என்ன உக்காந்த இடத்துல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க, கிரிப்டோ கரன்சியை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்க, சூதாட்டக்காரன், நீ உன் மகனை தெருவில் அனுப்பி சண்டை போட வை அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கர்கள் எல்லாருமே. அப்போ அமெரிக்கர்களுக்கு அந்த போர்ல விருப்பம் இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. ஹிஸ்புல்லா மேல பயங்கரமான ஒரு அட்டாக்கை இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய நெதன்யாகு அவர்களுடைய சகோதரர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவல். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ள இருக்க போகுது. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. ஒட்டுமொத்த சவுதி அரேபியா, குவைத்து, கத்தார், இது எல்லாமே அமெரிக்காவில் முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகையையும் திருப்பி எடுக்கக்கூடிய வேலையில் ஈரான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுதான் இந்த போருக்கான வெற்றின்னு சொல்லப்படுது. உள்ள பேசுவோமா? இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. தனது நிர்வாகம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. ஆரம்பமே அமக்கலமா இருக்கு. இன்று இஸ்ரேலுக்கு மிக நீண்ட இரவு காத்திருக்கு அப்படின்னு இவர் சொல்றதுக்கு பின்னாடி லாங் ரேஞ்ச் மிசைலுடைய செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா ஒரு புதிய டிஜிட்டல் தடைப்புள்ளியாக இப்போ ஹவுதிகளுடைய ஏரியாவில், செங்கடல் ஏரியாவில் கடலுக்கு அடியில் கேபிள்ஸ் போகுது இல்லை, இன்டர்நெட் கேபிள்ஸ், அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்த போகிறாங்க. க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு அப்படிங்கிறத எப்படி செயற்கையாக உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இந்த உலகம் முழுவதும் நீர்மூழ்கி கப்பலுக்கான அந்த கேபிள்கள், அது மூலியமாக போகக்கூடிய மெயில்ஸு, நிதி பரிவர்த்தனை, கிளவுடு, எப்படி நிறையா சிஸ்டம்லாம் வச்சு சர்வர்ஸ்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல, அது வீடியோ கால் உள்ளிட்ட விஷயங்கள், இது எல்லாமே இந்த கடலுக்கு அடியில் போகக்கூடிய இந்த கேபிள் இருக்குல்ல, இதன் மூலியமாக தான் ட்ராவல் ஆகும். இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷனை கட் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையுமே ஹவுதிகளை வச்சு ஈரானால் செய்ய முடியும். அதை வேகமாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் அமெரிக்க படைகளை கைப்பற்றியதாக ஈராக்கினுடைய பார்லிமெண்ட்டு இப்போது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஈராக்கில் ஏகப்பட்ட அமெரிக்கர்கள் இருக்கிறாங்க, யூஎஸ் ட்ரூப்ஸ் இருக்குது, அவங்களை பூரா எல்லாத்தையும் கைது பண்ணுறா அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் இப்போ பறந்துருக்கு. இதை பார்த்த யூஎஸ் ட்ரூப்ஸ் பயந்து போயிருக்காங்க. இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்தால் நம்மளை தூக்கி இவங்க சிறையில் போடுறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு ஷாக்கான ஒரு ரிப்போர்ட்டாக பார்க்கப்படுது. ட்ரம்ப்புக்கே இது ஷாக்கு. ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் ஏன் பேசாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்ததுல இப்போ தான் காரணம் புரியுது. அவர் ஈரானுக்கு ஆதரவாக சூப்பரான ஒரு சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருக்காருன்னு. இதே மாதிரியான வேலையை சவுதி அரேபியாவோ, கத்தாரும், குவைத்தும், யுஏஇயும் செய்வாங்களா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்போடு ஈரான் காத்து கிடக்கு. அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ராயல் சொல்யூட் எடுத்து அட்டாக்லாம் பண்ணாமல் வரவேற்பாங்க ஈரான். இல்லைன்னு வச்சுங்களேன், அடி பலமாக உழுகும். அவ்வளோதான் மேட்ரு. அடுத்ததான் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. எப்படி? அங்கே ஈரானில் பள்ளி குழந்தைகள் எல்லாம் நாங்கள் கொலையே செய்யலை அப்படின்னு. உங்களுடைய டொமாட்டாக் ஏவுகணை தான் அட்டாக் பண்ணதா ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க CNN. அது மட்டும் இல்லை, அவங்களே டைரக்ட் இன்வெஸ்டிகேஷனும் நடத்தி 168 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும், கூடவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களே 12 டீச்சர்ஸ், அவங்களும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் இப்போ தெளிவாக
ஆவணமாக படுத்தியிருக்காங்க. அதை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. பதவியேற்புக்கு 4 நாளைக்கு முன்னாடி இந்த பயவுல செஞ்சுருக்கக்கூடிய வேலையை மட்டும் பாருங்களேன். அபுதாபி ஷேக் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்காரு. ரைட்டா? ஸ்பை ஷேக்கு அவர்கிட்ட கிரிப்டோ நிறுவனத்தில் 49% பெறுவதற்கு $500 மில்லியன் அளவிற்கு முதலீடு பண்ணியிருக்காங்க ட்ரம்பினுடைய குடும்பத்தினர். இதில் 187 மில்லியன் ட்ரம்ப் குடும்பத்துக்கே வாரி கொடுத்துருக்காரு ஷேக். அதில் 31 மில்லியன் விட்காஃப் அப்படிங்கிற நபருக்கு போயிருக்கு. யார்? ட்ரம்பினுடைய நெருங்கிய நண்பர் இருக்கார்ல விட்காஃப், அவருக்கு போயிருக்கு. மே மாதத்தில் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அபுதாபிக்கு 5 லட்சம் அதிநவீன சிப்பு இருக்குல்ல, சிப்பு, அதை கொடுத்துருக்காங்க. இதை ஏற்கனவே அதிபராக இருந்தார்ல பைடன், அவர் கொடுக்க மறுத்தார். ஆனால் காசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த எச்ச வேலையை இப்போ ட்ரம்ப் அவர்கள் செஞ்சுருக்காரு. சரி, சூப்பரான ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெட்டிசன்கள்லாம் அதை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு லிபர்ட்டி ஃபினான்ஸுடனான ஒப்பந்தத்தில் ஜனாதிபதியினுடைய மகன் எரிக் ட்ரம்ப் வந்து கையெழுத்து போட்டார். ரைட்டா? இதெல்லாம் வந்து பிப்ரவரி மாதத்தில் நடந்த விஷயங்கள். அதற்கு பிறகுதான் இந்த போரையே சவுதி அரேபியா நடத்துறதுக்கு, யார் கமினியை கொலை செய்கிறதுக்கு எல்லாமே தூண்டினது எல்லாமே சவுதி அரேபியா தான். மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதராக வாரத்துக்கு முன்னாடி நிர்ணயிக்கப்பட்ட வேர்ல்டு லிபர்ட்டி இணை இயக்குனர் விட்காஃப், இவருடைய குடும்பம், அதாவது யார்? ட்ரம்பினுடைய நண்பர், அவரோட இணைக்கப்பட்ட நிறுவனத்திற்கு குறைந்தபட்சம் 31 பில்லியன் கொடுத்துருக்காங்க. யார்? அந்த ஸ்பை ஷேக்கினுடைய குடும்பம். சரி, டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு 4 நாளைக்கு முன்னாடி அபுதாபி அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவருடைய துணை அதிகாரிகள் ட்ரம்ப் குடும்பத்தோட ரகசியமாக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. புதிய கிரிப்டோ கரன்சி தான் இதை விளையாட்டுருக்கு. ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு வரிச்சலுகையெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அமெரிக்காவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவருடைய செய்தி தொடர்பான கரோலின் தான் அந்த செய்தியவே சொல்லியிருந்தாங்க. இப்போது கிரிப்டோ கரன்சி தொடர்பான மசோதா ஒன்று பார்லிமெண்ட்டில், அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது. செனட்டும் சிண்டிகேட்டும் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஎஸ் காங்கிரஸினுடைய ஒப்புதலோட கிரிப்டோ கரன்சி மூலிமா பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரம்ப் இப்போ திட்டம் போட்டிருந்தார். அது இப்போ ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ அந்த 49% பங்குகளை $1/2 பில்லியன் வாங்குவாங்க அப்படின்னு அந்த நிறுவனத்தினுடைய ஆவணங்கள் இதை பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் இதை சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் நியூஸில் இதை பற்றி பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ணி அதை சவுதி அரேபியாவிலையும் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வாங்குபவர்கள் முன்கூட்டியே பாதியை செலுத்துவார்கள் அப்படிங்கிறது. ட்ரம்பினுடைய குடும்ப நிறுவனங்களுக்கு 187 மில்லியனை அவங்க வழங்குவாங்க அப்படிங்கிறது தான் வால் ஸ்ட்ரீட்டினுடைய ரிப்போர்ட். தெளிவாக புரிஞ்சிருச்சா ட்ரம்ப் எவ்வளோ பெரிய கொள்ளக்காரன் அப்படின்னு? கிம் ஜாங் உன் புதியதொரு தலைவர் ஈரானுக்கு நியமிக்கப்பட்டதை பார்த்து ரொம்ப பெரிய அளவில் ஹாப்பி ஆகிட்டார். அதனால் அவர் சொல்கிறாரு, வம்சாவளியாக நீங்கள் ஜென்ரேஷனாக வர்றீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இவருடைய பொண்ணு வரப்போகிறாங்க, இங்கே வடகொரியாவினுடைய அடுத்த தலைவராக, அதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க கண்டிப்பாக. இப்போது இந்த தலைவர் வந்து தனது தந்தையைப் போலவே இஸ்ரேலை அவமானப்படுத்தி அதனுடைய ஆணவத்தை நிச்சயமாக உடைத்து காட்டுவார் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக அதை நம்புகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த கிம் ஜாங் உன் அப்படிங்கிற வடகொரியாவினுடைய அதிபர் இப்போ வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார். இது ஒரு வித்தியாசமான வாழ்த்துக்கள் தான். நெதன்யாகுவினுடைய குடும்ப வீட்டின் மீது ஈரானிய ஏவுகணை ஒன்று பயங்கரமான அட்டாக்கை பண்ணியிருக்கு. இதில் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளை போன தடவை வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். இப்போ அவருடைய சகோதரர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாக இருக்குது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணுங்கள். ஈரானியர்கள் இப்போது இந்த குடும்பத்தை நேரடியாக எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஏன்னா கமனி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்திருக்கு, 168 குழந்தைகளுடைய இறப்பு நிகழ்ந்திருக்கு. அதுக்கு பழி வாங்குறதுக்கு நெதன்யாகுவினுடைய குடும்பம் இதுதான் பிளான். ரைட்டா? அடுத்ததாக பென்கவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், யார்? அவருக்கு ஒரு ஆப் வச்சுருக்காங்க ஈரானில், ரொம்ப பெரிய அளவில் வாய் பேசுவார் அலெக்சா மசூதி பற்றிலாம். அவருக்கு ஒரு ஆப் வச்சுருக்காங்க, அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், வணிக சிலிண்டர்களுக்கான பயன்பாடு அதை குறைச்சிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு இந்தியன் கவர்மெண்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடைகளுக்கு, டீ கடைகளுக்கு வணிக சிலிண்டர் கொடுக்குறாங்கல்ல, அதை பூரா நிப்பாட்டுறாங்க. அது பூரா நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன ஆகும்? டீ கடைக்கு போனீங்கன்னா டீ கிடைக்காது, அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிலிண்டர் இல்லாட்டி என்ன ஆகும்? இல்லாட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ ஒரு டீ 12 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா இன்றைக்கி சென்னையில் அதோட ரேட்டு 50 ரூபாய்க்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலிண்டர் இல்லை. அப்போ கள்ளச்சந்தையில் தான் சிலிண்டர் விநியோகம் ஒரு 10 நாளைக்கு நடக்குது அப்படின்னா அதோட ரேட்டு ஹை லெவலில் போயிடும். டொனால்டு ட்ரம்பினுடைய இளைய மகன் ப்ரோன் ட்ரம்ப், இவர் ஈரானில் போரிட நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்து கொந்தளிக்கிறாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா,
ஈரானில் இப்போ போர் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு காரணம் ட்ரம்ப் தான். ஸோ ட்ரம்ப்பினுடைய மகன் மட்டும் என்ன அமெரிக்காவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை போய் போர் பண்ண சொல்லுங்க, சண்டையிட சொல்லுங்க. யூஎஸ் ட்ரூப்ஸ் எங்களுடைய இளைய மகன்கள் மட்டும் இங்கே போய் சண்டை போடணும், அவங்க ஈராக்லையும் ஈரான்லையும் ஜோர்டான்லையும் இப்படி போய் கஷ்டப்படணும் ஒவ்வொரு ஆண்டுதோறும். ஆனால் நான் இங்கே ட்ரம்ப்பினுடைய வம்சாவளி மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க, நிறையா காசு சம்பாதிக்கிறாங்க, மக்களை ஏமாற்றி கிரிப்டோ கரன்சி மூலிமா லாபம் சம்பாதிக்கிறாங்க, உட்காந்து பிழைக்கிறாங்க. அவங்கள போய் துப்பாக்கியேருந்து சண்டை போட சொல்லுங்கள் தெருவில், எங்கள் பிள்ளைங்க எதுக்கு சாகணுங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜெர்மனுடைய செய்தித்தார் இதை பெரிய அளவில் பில்ட் பண்ணி தெரிவிக்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து ஈரானுக்கு வாலண்டியராக ஒரு கால் ஒன்று போயிருக்கு. அதாவது சீஸ்ஃபயர் டீலுக்கு ஓகே சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம், பஞ்சாயத்தை முடிச்சிடலாம், 9 நாள் போர் நடந்ததோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிருக்கு. இதுக்கு ஈரான் சைடில் இருந்து பேச்சுவார்த்தைகளை நிராகரித்து அமெரிக்காவினுடைய தரைப்படையினுடைய வாங்க சண்டை போட்டு பார்ப்போம், டைரக்டாக மேன் டு மேன் அட்டாக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏர் ஸ்ட்ரைக்குக்கும் நாவலுக்குமே எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம்யா, 9 பில்லியனு. மறுபடியும் என்னையா யூஎஸ் ட்ரூப்ஸ் தரைப்படை கூப்பிடுற, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு இப்போ அந்த ஃபோன் காலை அப்படியே கட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பத்தாததுக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் சைடில் இருந்து இப்போது சும்மா ஆயுதங்களே இல்லாத ஹிஸ்புல்லாவை போட்டு டம்முன்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய காட்சி பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான பில்டிங் ஒன்று, அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகம் தொடர்பான பில்டிங், அதில் ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தியிருக்காங்க. சும்மா இருக்கிற பில்டிங்கை பூரா போட்டு டம்முன்னு போட்டு உடைக்கிறது தான் இந்த இஸ்ரேல்காரங்களுக்கு வேலை. எது எப்படியோ ட்ரம்பினுடைய இளைய மகன் போருக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்து வணிக சிலிண்டருக்கான தட்டுப்பாடு உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களையும் நம்முடைய இல்லத்தரசிகளுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகளையும் பற்றி பேசி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து. என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.